ஹே ஹாய் ஹலோ கேமர்ஸ் வெல்கம் டு அனிமேக்ஸ் கேமிங். ஓகே கேஸ், நம்ம இன்றைக்கி என்ன வீடியோ பார்க்க போகிறோம்னு வந்து பார்த்தீங்கன்னா மை ஹீரோ அகாடமி விஜிலாண்டிஸில் சீசன் 2 எபிசோட் 4 வந்து பார்த்தீங்கன்னா ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ அதை தான் தமிழ் எக்ஸ்ப்ளனேஷன் பார்க்க போகிறோம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் நம்ம சேனல் புதுசாக இருந்தீங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. அண்ட் மறக்காம பெல் ஐக்கனை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. ஏன்னா அப்போ தான் நம்ம பண்ணுற ஒவ்வொரு PS5 கேம் லைவ்ஸும் இன்னும் நம்ம அப்லோட் பண்ணுற ஒவ்வொரு வீடியோஸும் உங்களுக்கு அப் டு டேட்டுக்கு டைமாக கிடைக்கும். உங்களுக்கு வேறு ஏதாவது அனுப்பத்தின வீடியோஸ் என்ன மறக்காம கீழே கமெண்ட் பண்ணுங்கள். ஓகே, வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ வீடியோட ஸ்டார்டிங்லேயே வந்து பார்த்தீங்கன்னா லாஸ்ட் எபிசோடில் நம்ம கோய்ச்சி வந்து பார்த்தீங்கன்னா ஒரு புது விதமான ஒரு பவர் அன்லாக் பண்ணியிருப்பான். அந்த பவரை வச்சு பார்த்திங்கன்னா அவனால் அட்டாக் பண்ண முடியும். இதுக்கு முன்னாடி அவனால் வந்து பார்த்திங்கன்னா மொபிலிட்டி பவர் தான் இருக்கும், அதாவது வேகமாக போக முடியும், ட்ரான்ஸ்ஃபர் பண்ண முடியும். பட் இந்த எபிசோடில் வந்து பார்த்திங்கன்னா அவனுக்கு ஒரு அட்டாக் பவர் டிஸ்கவர் பண்ணியிருக்கான். அந்த அட்டாக் பவர் வந்து வச்சு அவன் வந்து பார்த்திங்கன்னா ப்ராக்டிஸ் பண்ணிகிட்டு இருக்கான். ஒரு 3 ஸ்பிரிட் பாட்டில் நேராக வச்சுட்டு அதை வந்து கரெக்டாக அவனால் அட்டாக் பண்ண முடியுதான்னு சொல்லிட்டு அட்டாக் பண்ணிகிட்டு இருக்கான். பட் அதிலிருந்து ரீகாயில்னால அவனால் கண்ட்ரோல் பண்ண முடியல. அதனால் அவன் வந்து பார்த்திங்கன்னா பின்னாடி தள்ளப்படுறான். அதாவது நம்ம எப்பயுமே கன்னை வச்சு எப்போயாவது சுட்டோம்னா நமக்கு ரீகாயில் ஆகணும்னா அதே மாதிரி அவன் கையை வச்சு அவன் பவர் கொடுக்குறப்ப அவனுக்கு ரீகாயில் ஆகுது. அதனால் என்ன பண்ணுறான், சரி நமக்கு தான் ரீகாயில் ஆகுது, இப்போ நம்ம என்ன பண்ணலாம், நம்மளோட பேஸை நம்ம ஸ்ட்ராங் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவனுக்கு இன்னொரு பவர் அன்லாக் ஆகிருக்கும். அதை வச்சு வந்து பார்த்தீங்கன்னா அது சக்சன் பவர். ஸோ அதை அவனால் எங்கே வேணுமாலும் நல்லா டைட்டாக ஒட்ட வைக்கும். ஸோ அவன் காலில் அந்த பவர் யூஸ் பண்ணிவிட்டு அவன் ஃபுல் பவரை யூஸ் பண்ணி நமக்கு எவ்வளோ நம்மளால் எவ்வளோ ஃபுல் பவரில் அதை அட்டாக் பண்ண முடியுது அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவன் ஃபுல் பவரை வந்து பார்த்தீங்கன்னா லோட் பண்ணிகிட்டு இருக்கான். ஸோ இது பார்க்குறப்ப உங்களுக்கு எங்கேயோ பார்த்த மாதிரி ஞாபகம் இருக்குமே. ஆமாங்க, இது வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட நம்ம நருட்டோவில் இருக்க ரசிகன் பவர் மாதிரியே தான். அதை ஃபுல்லாக லோட் பண்ணி அட்டாக் பண்ணலாம் பார்க்குறப்ப டப்புன்னு நம்ம கோய்ச்சி அப்படின்னு யாரை கூப்பிட்றாங்க. யாரா அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா நம்ம பாப்பப் கேர்ள் வந்துடுறோம். பாப்பப் கேர்ள் வந்ததுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா சொல்கிறா, கோய்ச்சி நான் அவங்ககிட்ட நேற்றே சொன்னேன், நம்ம வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ப்ரொஜெக்டைல், அதாவது இந்த மாதிரி அட்டாக் பவர்ஸ்லாம் நம்ம யூஸ் பண்ணக்கூடாது. இந்த மாதிரி நீ பவர்லாம் யூஸ் பண்ண அப்படின்னா மக்கள் மேலே வந்து பார்த்தீங்கன்னா கல்லை தூக்கி போடுற மாதிரி தான் இந்த பவரும். அது இல்லாமல் உங்ககிட்ட லைசன்ஸும் இல்லை. ஸோ ஒரு நான் லைசன்ஸ் ஹீரோ வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ப்ரொஜெக்டைல் பவர் யூஸ் பண்ணக்கூடாது. நீ இந்த பவர் யூஸ் பண்ணுறத ஏதாவது ஹீரோவோ அல்லது ஏதாவது போலீஸோ பார்த்தாங்க அப்படின்னா உனக்கு தான் ரொம்ப ட்ரபிளாக இருக்கும். நான் அவங்ககிட்ட நேற்றே சொன்னேன், நீ என்ன பண்ணிகிட்டு இருக்க அப்படின்னு கேட்குறப்ப கோய்ச்சி சொல்கிறான், இல்லை இது ஒன்றும் அந்தளவுக்கு சாலிட் ஆப்ஜெக்ட்லாம் ஒன்றும் கிடையாது, இது ஜஸ்ட் ஒரு ஏர் டிஃபென்ஸ் தான். பட் இருந்தாலும் நீ சொல்கிறதும் கரெக்ட் தான். ஸோ போலீஸ்கிட்ட மாட்டினா அவங்கக்கிட்ட வந்து பார்த்தீங்கன்னா தப்பிக்கிறது ரொம்ப கஷ்டம் தான். ஆல்ரெடி நம்ம ஏகப்பட்ட விஜிலாண்டி வேலை செஞ்சிட்ருக்கோம். ஸோ இந்த சமயத்தில் நம்ம இந்த மாதிரி மாட்டணும் அப்படின்னா நமக்கு கண்டிப்பாக தண்டனை அதிகமாக தான் இருக்கும். சரி, நான் இனிமேல் அந்த பவரை யூஸ் பண்ணுறதை நிறுத்துறேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கோய்ச்சி அவனோட ஆல்மைட்டு ட்ரெஸ்ஸை போட்டு அவன் வந்து பார்த்தீங்கன்னா வெளியே பெட்ரோலுக்கு போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு போகிறான். சரி பாப், நீ வரலையா நான் பெட்ரோலுக்கு போகிறேன் அப்படின்னு கேட்குறப்ப பாப்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா சொல்கிறான், இல்லை எனக்கு வந்து ஸ்கூலில் நிறைய ஸ்டடீஸ் இருக்குது, எனக்கு எக்ஸாம்லாம் போயிட்டுருக்கு. அவங்க என்னடனா வந்து பார்த்தீங்கன்னா அட்மிஷன் எக்ஸாம் போயிட்டுருக்கும்ல. ஸோ அது வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப டஃபாக வச்சுட்ருக்காங்களாம். ஸோ அதுக்கு நான் வந்து பார்த்தீங்கன்னா படிக்கலான்ட்டு இருக்கேன். ஸோ அதனால் நீ பெட்ரோலுக்கு போயிட்டு வா அப்படிங்கிற மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா நம்ம பாப் வந்து நம்ம கோய்ச்சிக்கிட்ட வந்து பார்த்தீங்கன்னா சொல்கிறான். நம்ம கோய்ச்சியும் சரி அப்போ ஓகே, நீ வந்து பார்த்தீங்கன்னா படிச்சுட்டு நான் உன்னை டிஸ்ட்ராக்ட் பண்ண விரும்பல அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கோய்ச்சி அந்த இடத்த விட்டு வந்து பார்த்தீங்கன்னா அவனோட பெட்ரோலுக்காக கிளம்பிட்டு இருக்கான். அப்படி கிளம்பிட்டு இருக்கப்பவே அவன் பெட்ரோல் பண்ணிட்டு இருக்கான். அப்படி பண்ணிட்டு இருக்கப்ப டப்புன்னு பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய வில்லன் மாதிரி பார்த்தீங்கன்னா ஒருத்தன் வந்துடுறான். அந்த வில்லனுக்கு வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 6 கை இருக்குது. இது பார்த்தோன்னே நம்ம கோய்ச்சிக்கு அள்ளு விட்டுருது. ஆனால் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம கோய்ச்சி வந்து பார்த்தீங்கன்னா இதுக்கு முன்னாடி நம்ம டக்கல் டெஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா எல்லாத்தையும் பார்த்துட்டு இருந்தான். இந்த மாதிரி அடிக்கிற வேலையை நம்ம கோய்ச்சி டிஸ்ட்ராக்ட் மட்டும் தான் பண்ணுவான். பட் இப்போதைக்கு நம்ம கோய்ச்சி மட்டும்தான் இருக்கான். கோய்ச்சி வந்து டப்புன்னு நம்ம பார்ப்பேன், நீங்கள் இவங்களெல்லாம் சேஃபான இடத்துக்கு கூட்டு போ அப்படின்னு சொல்லி கமெண்ட் பண்ணுறான். பட் அப்புறமே தான் தெரிய வருது பாப் வந்து வீட்டிலே இருக்கா அப்படின்ட்டு. ஆமாம்ல, பாப் வீட்டிலே இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு இவன் எல்லாத்தையும் வந்து பார்த்தீங்கன்னா எல்லோரும் இங்கேருந்து போயிருங்க அப்படின்னு சொல்லிட்டு போகிறான். இவன் சொல்கிற நேரத்தில் வந்து பார்த்தீங்கன்னா அந்த வில்லன் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம கோய்ச்சி அட்டாக் பண்ண வந்துட்டு இருக்கோம். நம்ம கோய்ச்சி அவனோட மொபிலிட்டி பவர் வச்சு அந்த இடத்த விட்டு வேகமாக அவனும் ஓடலான்னு சொல்லி பார்த்துட்டு இருக்கான். ஸோ அப்படி வேகமாக ஓடிட்டு இருக்கப்பவே அவன் தான் அப்போ தான் சொல்கிறான், சரி இப்போ யாருமே இல்லை, நம்ம இந்த சுச்சுவேஷனை நம்ம கிளாமாக ஹேண்டில் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு டப்புன்னு ஒரு ட்ரிஃப்ட்டை போட்டு அந்த மான்ஸ்டரை நோக்கி பார்த்துட்டு இருக்கா. அந்த மான்ஸ்டர் வந்து வேகமாக ஓடுதே தவிர அதோட 6 கைகளையும் வச்சு அதெல்லாம் ஸ்லோவாக தான் மூவ்மெண்ட் கொடுக்க முடியுது. அதனால் நம்ம இப்போ இதை எப்படியாவது டிஃபெண்ட் பண்ணி இதை நம்ம டிஃபீட் பண்ண முடியுதா அப்படிங்கிறத பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கோய்ச்சி யோசிச்சுக்கிட்டு இருக்கான். அதோட 6 கையும் ஸ்லோவாக தானே மூவ்மெண்ட் பண்ணுது, நம்ம தூரமாக இருந்து எதாவது பண்ண முடியுதான்னு பார்க்கலாம் யோசிச்சுட்டு இருக்கப்பே டப்புன்னு அந்த மான்ஸ்டர் பக்கத்தில் இருக்க பில்டிங்கை அடித்து உடச்சி அதில் இருக்க கல்லை எடுத்து வந்துட்டு நம்ம கோய்ச்சியை அட்டாக் பண்ண ஆரம்பிக்குது. இதை வந்து பார்த்தீங்கன்னா அவன் எதிர்பார்க்கவே இல்லை. ஐயோ என்னடா நீ இப்படிலாம் பண்ணுற, நீலாம் இப்படிலாம் கல்லெல்லாம் எடுத்து மக்கள் மேலாம் போடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி சொல்லிவிட்டு அங்கேருந்து வந்துட்டுனா வேகமாக மொபிலிட்டி பவர் யூஸ் பண்ணி வேகமாக ஓடிட்டுருக்கான். இப்படி ஓடிட்டு இருக்கப்போ இன்னொரு சைடு வந்து பார்த்தீங்கன்னா காமிக்கிறாங்க. இவன் வந்து பார்த்தீங்கன்னா ஏதோ ஒரு மெடிசன் வந்து பார்த்தீங்கன்னா வித்துட்ருக்காங்க இவனுங்க 2 பேர். இவங்க வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு போன எபிசோடில் சொல்லியிருப்பானுங்க. ஸோ மேண்டிஸ் பவர் யூஸ் பண்ணி நம்ம ஐசாவாகிட்ட மாட்டியிருப்பாங்க. இவனுங்க வந்து ஒரு மெடிசன் வந்து யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க. இந்த மெடிசன் வந்து பார்த்தீங்கன்னா இன்னும் அப்ரூவ் பண்ணல கவர்மெண்ட்டு. அதனால் நான் உன்னை இந்த மெடிசன் எடுக்க சொல்ல மாட்டேன், பட் உனக்கு தேவை அப்படின்னா நீ இந்த மெடிசனை எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லி இவன் ஒரு மாதிரி வில்லங்கமாக ஏதோ சொல்லிட்டு இருக்கான். அந்த தாத்தாவும் வந்து பார்த்தீங்கன்னா பார்த்துட்டு சரி அதெல்லாம் நான் பார்த்துக்கிறேன், இந்த மெடிசன் யூஸ் பண்ணலாம் தானே, இது கரெக்டாக ஒர்க் ஆகும்ல எல்லாத்துக்கும், ஏதாவது ப்ரூஃப் ஏதாவது இருந்தால் சொல்லுப்பா அப்படின்னு வந்து தாத்தா காமிக்கிறாரு. என்னடா மெடிசனு, நமக்கும் ஒன்றும் புரியல, என்னடா இவனுக்கு நல்லவனாக தானே இருந்தாங்க, என்னடா மெடிசன் அவர் பார்த்துட்டு இருக்கப்போ தான் தெரியுது ப்ரூஃப் தானே உனக்கு வேணும், இந்த பார்த்துக்கோ அப்படின்னு சொல்லி பார்க்குறானுங்க. கடைசியில் பார்த்தா தான் தெரியுது இது சொட்டையில் முடி வளர வைக்கிற ஒரு மெடிசன் போல்.
போல் இவன் இங்கே பார்த்தியா இவனுக்கு பார்த்தியா சொட்டையில் முடி வளர்ந்துருக்கு இப்போ தான் சின்ன சின்ன வளர்ந்துட்டு இருக்கு பார்த்தியா நீயும் யூஸ் பண்ணி கண்டிப்பாக உனக்கும் வளரும் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா சொல்லிட்டு இருக்காங்க. நான் பர்சனலாக இது உனக்கு ரெக்கமெண்ட் பண்ணுறேன் அப்படின்னு டப்புன்னு வந்து நம்ம ஐசாவா வந்துடுறான். ஐசாவா வந்தவொடனே இவங்க 2 பேரும் வந்து பார்த்தீங்கன்னா கேப்லாம் போட்டு மூடிட்டு சரி நீங்கள் இருந்து கிளம்பு மறுபடியும் வா உனக்கு இப்போ வேறு ஏதாவது மெடிசன் இருந்துச்சுன்னா மறுபடியும் வா உனக்கு வாங்கிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அனுப்பி வைக்கிறாங்க. நம்ம ஐசாவா வந்துடுறான். ஐசா வந்தோடனே சரி காஃபி இருந்தால் கொடுமா அப்படின்னு கேட்குறான். காஃபியா இது காஃபி கொடுக்குற இடம்லாம் இல்லை அவங்ககிட்ட எத்தனை தடவை சொல்கிறது அப்படின்னு நம்ம ஐசாவா கிட்ட வந்து பார்த்தீங்கன்னா அவனுக்கு 2 பேரும் சொல்கிறாங்க. நீ சொல்கிறதுலாம் கரெக்டு தான் காஃபி இல்லை பட் இங்கே காஃபி குடிச்சிட்டு வேலை செய்ய போனால் தான்ப்பா எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா அந்த நாளே நல்லா அமையுது. அது இல்லாமல் நான் வந்து இன்வெஸ்டிகேஷனாக பண்ணிகிட்ருக்கேன் அண்டர் இன்வெஸ்டிகேஷன். ஸோ இந்த இடம் வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு ரொம்ப நல்லா இருக்க மாதிரி இருக்குப்பா அதனால் நான் இனிமேல் இங்கே வந்துடலான் இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கேன் அவனுக்கு 2 பேர்கிட்ட. இது வந்து அவனுக்கு 2 பேர் பிஸ்னஸ் பண்ணுற இடம் அதாவது சொட்டையில் முடி வளர வைக்கிற மருந்து விற்கிற இடம் அவனுக்கு 2 பேர். ஸோ இவன் வந்து பார்த்தீங்கன்னா ஐசாவா இது சும்மா ஒரு பேஸாக வந்து பார்த்தீங்கன்னா வச்சுட்டு சும்மா காமெடி மாதிரி காமிக்கிறாங்க. இதை பேஸாக வச்சுட்டு தான் அந்த ட்ரிகர் வந்து லைக் அந்த ட்ரக்கை வந்து யார் ப்ரொடியூஸ் பண்ணுறோம் அந்த ஃபேக்ட்ரி 0 அப்படிங்கிறது யார் அப்படிங்கிறத இன்வெஸ்டிகேட் பண்ணுறது தான் நம்ம ஐசாவாவோட வேலை. இவங்க வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி பேசிகிட்டு இருக்காங்க. டப்புன்னு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கல் வந்து உள்ளே அடிக்குது. அப்புறமேட்டு தான் தெரியுது என்னடா அப்படின்னு பார்த்தா அந்த 6 கை உள்ள அந்த வில்லனும் நம்ம கோயிச்சியும் வந்து பார்த்தீங்கன்னா இந்த இடத்த நோக்கி தான் வந்துட்டு இருக்காங்க போல். நம்ம கோயிச்சி டப்புன்னு இந்த இடத்துல வந்துட்டு இங்கேருந்து போயிருங்கப்பா ஒரு மிகப்பெரிய வில்லன் இந்த இடத்துக்கு வந்துட்டு இருக்கான் சீக்கிரமாக இந்த இடத்த விட்டு காலி பண்ணுங்க அப்படின்னு சொல்லி கத்திட்டு இருக்கான். அதாவது வந்தவொடனே யார் என்னன்னு பார்க்கல அவன் கத்த ஆரம்பிச்சிடறான். அதுக்கப்புறம் தான் தெரியுது ஐயோ அது ஐசாவால அப்படின்னு சொல்லிட்டு இவன் தான் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ப்ரோ ஹீரோவாக இருந்தானே நம்ம நக்கல் டெஸ்ட்டுக்கும் இவனுக்கு தானே ஃபைட் பண்ணுது அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஃபைட்டை வந்து பார்த்தீங்கன்னா நினச்சி பார்க்குறான். நக்கல் டெஸ்ட்டும் ஐசாவை தான் ஃபைட் பண்ணிட்டு இருப்பாங்க சீசன் 1. அதை யோசிச்சு பார்த்துட்டு ப்ரோ ஹீரோ நம்ம மாட்டோம் நம்ம முடிஞ்சோண்டா அப்படின்னு சொல்லிட்டு சரி நான் இந்த இடத்த விட்டு கிளம்புறேன் நான் ஜஸ்ட் ஒரு சிட்டிசன்ஸ் தான் நானும் ஒரு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மக்கள் தான் சும்மா தான் இந்த ட்ரெஸ்ஸை போட்டு வந்துட்டுருக்கேன் இங்கே ஒரு வில்லன் வந்துட்டுருக்கான் நீங்கள் கிளம்புங்க அப்படின்னு சொல்லி பேசிகிட்டு இருக்கப்பே டப்புன்னு வந்து பார்த்தீங்கன்னா அந்த வில்லன் அங்கே இருந்த ஒரு 2 பொண்ணை வந்து பார்த்தீங்கன்னா அட்டாக் பண்ண ஆரம்பிக்கிறான். 2 ஸ்கூல் பொண்ணுங்க வந்து பார்த்தீங்கன்னா அந்த வில்லங்கிட்ட மாட்டிக்கிறாங்க. அவன் வந்து பார்த்தீங்கன்னா அட்டாக் பண்ணலான்னு பார்க்குறான். அப்புறமேட்டு தான் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஐசாவா வந்து அந்த இடத்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா வேகமாக ஓடுறான். சரிப்பா நான் ஐசாவா வந்துட்டான் அவர் பார்த்துப்பாரு நான் சும்மா ஒரு சிவிலியன் தான் நான் கிளம்புறேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்த விட்டு நம்ம கோயிச்சி வந்து பார்த்தீங்கன்னா கிளம்பலான்னு சொல்லி கிளம்பிட்டு இருக்கான். ஓகேவா. ஸோ கிளம்புனதுக்கப்புறம் இந்த சைடு நம்ம ஐசாவா வந்து அவனோட எரேசர் பவரை யூஸ் பண்ணி அவன் வந்து பார்த்தீங்கன்னா அவன் அந்த மான்ஸ்டரை வந்து பார்த்தீங்கன்னா அந்த மான்ஸ்டரோட குயிக்கை வந்து பார்த்தீங்கன்னா எரேஸ் பண்ணலான்னு பார்க்குறான். பட் அந்த மான்ஸ்டரோட குயிக் வந்து பார்த்தீங்கன்னா எரேஸ் ஆகலை. அதுக்கப்புறம் தான் நம்ம ஐசாவாவுக்கு தெரியுது இதுவும் வந்து பார்த்தீங்கன்னா அந்த சூப்பர் ட்ரக் இன்ஜெக்ட் பண்ணால் அந்த ஒரு வில்லன். ஸோ சூப்பர் ட்ரக் இன்ஜெக்ட் பண்ணால் அதோட நம்ம ஐசாவாவோட குயிக் வந்து பார்த்தீங்கன்னா ஒர்க் ஆக மாட்டேங்குது. ஏன்னா வந்து பார்த்தீங்கன்னா அந்த ட்ரக்கை வந்து பார்த்தீங்கன்னா டெவலப் பண்ணியிருக்காங்க மியூட்டேட் பண்ணி அதை டெவலப் பண்ணிட்டாங்க. நம்ம ஐசாவோட எரேசரால் இனிமேட்டு அதை யூஸ் பண்ண முடியாது. இதெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டு சரி இது கூட பரவாயில்ல நம்ம இவனை எப்படி தடுத்து நிறுத்தணும்னு சொல்லிட்டு நம்ம ஐசாவா கிட்ட இருக்க அந்த ரோப்பை வச்சு அந்த வில்லனோட 6 கையும் கட்டி போட்டுறான். கட்டி போட்டதுக்கப்புறம் சொல்கிறான் எரேசரை மட்டும் நம்பிட்டு இருக்கக்கூடாது இதை கூட பண்ண முடியலன்னா நான் எப்படி ஒரு ப்ரோ ஹீரோவாக இருப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஐசாவா அவனோட டைலாக் சொல்லிட்டு அவன் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி கட்டி போட்டுறான். கட்டி போட்டதுக்கப்புறம் தான் தெரியுது அதுக்கு 6 கை இல்லை மொத்தம் 8 கை. எல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா இது ஆக்டோபஸ்ன்னு நினச்சிட்டு இருப்பானுங்க நம்ம ஐசாவா இது ஆக்டோபஸ்ன்னு. பட் இதுக்கு 8 கை இருக்கும். டப்புன்னு ஒரு 2 கை வந்து பார்த்தீங்கன்னா வெளியே வந்து நம்ம ஐசாவா வந்து பார்த்தீங்கன்னா பவர்ஃபுல்லாக வந்து பார்த்தீங்கன்னா அடிச்சிடும். அடித்த வேகத்தில் நம்ம ஐசாவாவும் போய் ஒரு பில்டிங்கில் அடித்து கீழே விழுந்துருவோம். கீழே விழுந்ததுக்கப்புறம் தான் நம்ம ஐசாவை திங்க் பண்ணுவோம் ஐயோ இது ஆக்டோபஸ்ன்னு நினச்சேன் 6 கை இருக்குன்னு நினச்சேன் இதுக்கு என்ன 8 கை இருக்குது அப்போ இது ஸ்குட் போல் அப்படின்னு சொல்லிட்டு ஐசாவை திங்க் பண்ணிவிட்டு சரி இப்படியும் அந்த பையனுங்களும் அந்த பொண்ணுங்களும் தப்பிச்சிட்டாங்க இனிமேல் இதை எப்படி அட்டாக் பண்ணுறது அப்படிங்கிறத பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஐசாவை செக் பண்ணுறோம். பட் நம்ம ஐசாவால் வந்து பார்த்தீங்கன்னா மூவே பண்ண முடியல. அந்த பில்லை நம்ம ஐசாவை அடிக்கலான்னு சொல்லிட்டு வந்து பார்த்தீங்கன்னா வந்துட்டுருக்கு. ஓங்கி குத்தலான்னு பார்க்குறப்ப என்னால் இப்போ நவர கூட முடியல நம்ம இப்போ எப்படி தப்பிக்கிறது அப்படின்னு சொல்லி நம்ம ஐசாவை யோசிச்சுட்டு இருக்கோம். அப்படி யோசிச்சுட்டு இருக்கப்போ தான் வந்து பார்த்தீங்கன்னா டக்குன்னு வந்து நம்ம கோயிச்சி வந்து பார்த்தீங்கன்னா உள்ளே வந்து வந்துடுறோம். நம்ம கோயிச்சி வந்து ஹெல்ப் பண்ண வந்துடுறான். அவனோட ப்ரொஜெக்டர் பவரை அவன் வந்து பார்த்தீங்கன்னா யூஸ் பண்ணி லோட் பண்ணிகிட்ருக்கான். ஸோ இந்த பவர் வந்து பார்த்தீங்கன்னா யூஸ் பண்ண கூடாது. இந்த மாதிரி ப்ரோ ஹீரோஸ் முன்னாடிலாம் யூஸ் பண்ணாங்கன்னா அது லைசன்ஸ் இல்லாமல் யூஸ் பண்ணால் அவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா பெரிய தண்டனை வரும். இப்படி யூஸ் பண்ணுறப்ப தான் அவன் நினச்சி பார்க்குறான் ஐசாவாங்கிறவன் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நெய்பர்ஹுட் ஹீரோவாக வந்து பார்த்தீங்கன்னா வந்தார் இன்ட்ரடியூஸ் ஆனார். அவருக்கு மேக்ஸிமம் வந்து பார்த்தீங்கன்னா எந்த விதமான டிவியில் வந்து பார்த்தீங்கன்னா ஷோகேஸ் ஆகிறதுலாம் அவருக்கு பிடிக்காது. அவர் ஜஸ்ட் அவரோட ஹீரோ வேலையை மட்டும் பண்ணுவார். பட் அவர் பார்க்க ரொம்ப பயமாக இருக்கிறனால நான் எப்போ அவர் ப்ரோட்டோ அது பேர் என்ன பேட்ரோலில் பார்த்தாலும் நான் வந்து பார்த்தீங்கன்னா கண்டுக்காமல் போயிடுவேன். பட் இப்போ நான் எதுக்கு இவரை காப்பாற்றுறேன்னு தெரியல எனக்கு வேறு வழி தெரியல நான் இவரை காப்பாற்றி தான் ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு அவன் வந்து அவனோட பவரை ஃபுல் பவரை வந்து பார்த்தீங்கன்னா லோட் பண்ணிவிட்டு அந்த மான்ஸ்டர் மேலே வந்து பார்த்தீங்கன்னா அட்டாக் பண்ணுறான். ஏன்னா வந்து பார்த்தீங்கன்னா இவன் வரல அப்படின்னா ஐசாவை வந்து பார்த்தீங்கன்னா அந்த மான்ஸ்டர் அடிச்சிடும். ஸோ மிகப்பெரிய டேமேஜ் ஆயிரும். அதனால் வந்து பார்த்தீங்கன்னா இவன் அவனோட பவரை யூஸ் பண்ணிடுறான். பவர் யூஸ் பண்ண உடனே அந்த பவர் வேகமாக போய் அவனை அடிச்சிருது. பட் அடிச்சதுக்கப்புறம் டப்புன்னு வந்து இவன் வந்து சொல்கிறான் ஐயோ என்ன புது பவராக என் கையிலேருந்து என்ன புது பவர்லாம் இருக்குது நான் இது இன்டென்ஷனால பண்ணவே இல்லைங்க இது எப்படி வந்ததுன்னு எனக்கே தெரியல அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஐசாவை பார்த்து சமாளிக்கலாம்னு சொல்லி ஏதோ ட்ரை பண்ணிகிட்டு இருக்கான். பட் ஐசாவை வந்து பார்த்தீங்கன்னா கிட்ட வந்துட்டுருக்கான். சரி அதெல்லாம் இருக்கட்டும்
அப்படின்னு பார்த்துட்ருக்கப்ப இந்த சைடு அந்த மான்ஸ்டருக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒன்றுமே ஆகலை. இவன் அட்டாக்னால அந்த மான்ஸ்டர் இன்னும் கொஞ்சம் கடுப்பு தான் ஆச்சே தவிர வேறு எதுவுமே ஆகலை. டப்புன்னு அந்த மான்ஸ்டர் வந்து அட்டாக் பண்ண வருது. ஸோ அட்டாக் பண்ண வந்துட்டு இருக்கப்ப இவனுங்க 2 பேரும் அந்த ட்ரக்கை யூஸ் பண்ணி வந்து பார்த்தீங்கன்னா அட்டாக் பண்ணலான்னு போகிறாங்க. ஏன்னா வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஐசாவுக்கும் ஆல்ரெடி டேமேஜ் ஆயிருக்கு. ஸோ அந்த மான்ஸ்டர் அட்டாக் பண்ண வந்துட்டு இருக்கு. நம்ம கொய்ச்சி கீழே வந்துட்டான். ஸோ இவங்க 2 பேரும் அவங்களோட பவர் யூஸ் பண்ணி அந்த கிக்கை யூஸ் பண்ணிவிட்டு ஐசாவா இது வந்து பார்த்தீங்கன்னா செல்ஃப் டிஃபென்ஸுக்காக மட்டும்தான்ப்பா. இந்த ட்ரக் வந்து அஃபிஷியல், அதாவது யூஸ் பண்ணக்கூடிய ஒரு ட்ரக் தான், அது அப்ரூவ்டான ஒரு ட்ரக் தான், அதனால தான் நாங்கள் யூஸ் பண்ணுவோம், செல்ஃப் டிஃபென்ஸ் தான், இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு தப்பு இல்லையே அப்படின்னு கேட்டுட்ருக்கப்ப டப்புன்னு நம்ம கொய்ச்சி வந்துடுறான். ஆமாம் நானும் செல்ஃப் டிஃபென்ஸுக்கு தாங்க யூஸ் பண்ணேன், இதெல்லாம் ஒரு தப்பு இல்லையில அப்படின்னு சொல்லி கேட்டுட்ருக்கப்பவே அந்த மான்ஸ்டர் அங்கேருந்து எந்திரிக்குது. நம்ம ஐசாவா வந்து பார்த்தீங்கன்னா சொல்கிறான், சரி அதெல்லாம் நம்ம அப்புறமா பார்த்துக்கலாம், ஃபஸ்ட்டு நம்ம இந்த மான்ஸ்டர் எப்படி டிஃபீட் பண்ணுறது அப்படிங்கிறத நம்ம பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஐசாவாவும் அவனுங்க 2 பேரும் அப்புறம் நம்ம கொய்ச்சியும் வந்து பார்த்தீங்கன்னா ரெடி ஆகுறாங்க இந்த மான்ஸ்டர் டிஃபீட் பண்ணுறதுக்கு. அப்புறம் நம்ம ஐசாமா வந்து பார்த்தீங்கன்னா கேட்குறான் நம்ம கொய்ச்சிக்கிட்ட, உன்னால் அந்த பவர் மறுபடியும் யூஸ் பண்ண முடியுமாப்பா அப்படின்னு சொல்லி கேட்டுட்ருக்கப்ப நம்ம கொய்ச்சி சொல்கிறான், இல்லை நான் போய் ஏதாவது ஹெல்ப்பை கூட்டிகிட்டு வர முடியுமா அப்படின்னு பார்க்கலாம்னு சொல்லிட்டு ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா சொல்கிறான். அதுக்கப்புறம் தான் நம்ம ஐசாமா வந்து பார்த்தீங்கன்னா கேட்குறான், அதில் ஹெல்ப்லாம் ஒன்றும் வேணாம், உன்னால் அந்த பவர் மறுபடியும் யூஸ் பண்ண முடியுமா அப்படின்னு கேட்குறப்ப நம்ம கொய்ச்சி வந்து பார்த்தீங்கன்னா சொல்கிறான், என்னால் யூஸ் பண்ண முடியும், பட் நான் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப நேரம் டைம் எடுத்து அதை லோட் பண்ணணும், அதாவது எனக்கு ஒரு 10 செகண்ட் 15 செகண்ட் தேவைப்பட்டு லோட் பண்ணுறதுக்கு அப்படின்னு சொல்கிறான். அப்புறம் நம்ம ஐசாவா சொல்கிறான், இல்லை நீ அந்த அளவுக்குலாம் லோட் பண்ணணுங்கிற அவசியம் இல்லை, இந்த மான்ஸ்டரை நீ டிஸ்ட்ராக்ட் பண்ணி ஒரு இடத்துக்கு கூப்பிட்டு போனால் போதும், ஏன்னா இந்த இடம் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப சிவிலியன்ஸ் இருக்கிற இடமா இருக்குது, நம்ம வந்து பார்த்திங்கன்னா இதை சிவிலியன்ஸ் இல்லாத ஒரு ஓப்பன் கிரவுண்டுக்கு கூப்பிட்டு போனோம்னா நம்மளால் இது ஈஸியாக டிஃபீட் பண்ண முடியும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஐசாவா அங்கேருந்து அந்த 2 மேண்டிஸ் பிரதர்கிட்ட கேட்குறான், உங்களுக்கு ஏதாவது இடம் தெரியுமா சிவிலியன்ஸ் இல்லாத ஒரு இடம் அப்படின்னு கேட்குறப்ப அந்த மேண்டிஸ்லேருந்து ஒருத்தர் சொல்கிறான், எனக்கு தெரியும், எனக்கு ஒரு இடம் தெரியும், பட் அது ஒர்க் ஆகுமா அப்படிங்கிறது தெரில, பட் அங்கே எந்த சிவிலியன்ஸும் இருக்க மாட்டாங்க, நம்ம வேணால் அந்த இடத்துக்கு வந்து வேணால் போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு அங்கே இருக்கிற ஒரு மேண்டிஸ் வந்து பார்த்தீங்கன்னா சொல்கிறான். சொல்லி முடிச்சதுக்கப்புறம் நம்ம ஐசாவும் சரி அப்போ கொய்ச்சி நீ அதை டிஸ்ட்ராக்ட் பண்ணி நம்ம அதை லூர் பண்ணிவிட்டு நம்ம அதாவது அதை வந்து பார்த்தீங்கன்னா நம்ம தசை திருப்பிட்டு நம்ம அங்கே போவோம், இதை வந்து பார்த்தீங்கன்னா நம்ம அங்கே கொண்டுட்டு போவோம் அப்படின்னு சொல்கிறப்ப நம்ம கொய்ச்சியும் வந்து பார்த்தீங்கன்னா அவன் பறந்துட்டு அவனோட சின்ன பவர் அதை லோட் பண்ணாமல் சின்னதாக வந்து பார்த்தீங்கன்னா அட்டாக் பண்ணி போயிட்டுருக்கான். அப்படி போயிட்டுருக்கப்ப அவனுக்கு ஒரு விஷயம் தெரியுது, அது என்னன்னா அவன் பேக்கில் போயிட்டுருக்கப்பவே அவன் ஃபயர் பண்ணானா அந்த ரீகாயில் வந்து பார்த்தீங்கன்னா கண்ட்ரோல் ஆகுது, நின்றுட்டு ஃபயர் பண்ணால் ரீகாயில்னால இவன் வந்து பார்த்தீங்கன்னா கீழே வந்துடுறான், பட் பேக்கில் போயிட்டு இருக்கப்பவே ஃபயர் பண்ணுறதுனால ரீகாயில் கண்ட்ரோல் ஆகுது அப்படிங்கிறத அவன் கண்டுபிடிக்கிறான். பட் கண்டுபிடிச்சதுக்கப்புறம் அவன் ஃபயர் பண்ணனால அந்த மான்ஸ்டர் வந்து பார்த்தீங்கன்னா இன்னும் கொஞ்சம் மேட் ஆயிடுது, அதாவது இன்னும் கொஞ்சம் கோவம் அடைச்சிருது. கோவம் அடைஞ்சனால டப்புன்னு நம்ம கொய்ச்சியை வந்து பார்த்தீங்கன்னா மறுபடியும் துரத்திட்டு போயிட்டுருக்கு. அப்படி துரத்திட்டு போயிட்டு இருக்கப்பவே இவனுங்க அந்த இடத்துக்கு தானே லூர் பண்ணிட்டு இருக்காங்க. கடைசியில் அது என்ன இடம்னா பார்த்தீங்கன்னா இந்த மேண்டிஸ் இருக்க அந்த ஷோகேஸ் இடத்துக்கு தான் கூப்பிட்டு வந்துட்டு இருக்காங்க. இந்த மேண்டிஸ் வந்து யாரான்னு கேட்டால் இவன் தான் ஃபஸ்ட்டு அந்த மிகப்பெரிய அந்த ட்ரக்கை யூஸ் பண்ணி மாறினவன். ஸோ அவனை வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஐசாவை காப்பாற்றி இவனால் வந்து பார்த்தீங்கன்னா நார்மல் ஹியூமனுக்கு மாற முடியாது, அதனால் வந்து பார்த்தீங்கன்னா காப்பாற்றி வச்சிருப்பான். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா அவனோட இடத்துக்கு தான் கூப்பிட்டு போயிட்டுருக்காங்க. அவன் வந்து நார்மலாக வந்து காஃபி குடிச்சிட்டு இருக்கான். இவன் வந்துட்டு அன்னைக்கு எங்களுக்கு இந்த இடம் தேவை, அதாவது பிரதர் எங்களுக்கு இந்த இடம் தேவை, உங்களுக்கு எந்த பிரச்சனையும் இல்லை அப்படின்னு கேட்குறப்ப உங்களுக்கு இடம் தேவையா, என்னடா சொல்கிறேன் நான் இப்போ தான் இதனோட டீ டைம்டா, என்னடா வேணும் உனக்கு, நிம்மதியாக டீ கூட குடிக்க விட மாட்டீங்களாடா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம மேண்டிஸ் வந்து பார்த்தீங்கன்னா அவனை பற்றி சொல்லிகிட்டு இருக்கான். ஆமாம் இந்த வேற ஹவுஸ் மட்டும் ஒரு 10 நிமிஷத்துக்கு தாங்களே அப்படின்னு சொல்லி கேட்டுட்ருக்கான். டப்புன்னு நம்ம கொய்ச்சியும் உள்ளே வரான். கொய்ச்சி உள்ளே வந்ததுக்கப்புறம் நீ தானே அவன் அப்படின்னு சொல்கிறான். ஏன்னா நம்ம ஃபஸ்ட்டு கொய்ச்சி தான் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம மேண்டிஸை டிஃபீட் பண்ண மாட்டான், அட்டாக் பண்ணிகிட்டு இருப்பான். அட்டாக் பண்ணுறதுனால நம்ம மேண்டிஸ் கண்டுபிடிச்சிருவான், நீ தானே அவன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கொய்ச்சியும் இல்லை நான் இல்லைங்க, நீங்கள் வேறு யாருன்னு பார்த்துட்டு நீங்கள் என்னை பேசிகிட்டு இருக்கீங்க போல் அப்படின்னு. சரி நீ என் இடத்துல என்னடா பண்ணிகிட்ருக்க அப்படின்னு பேசிகிட்டு இருக்கப்போ டப்புன்னு நம்ம ஐசாவும் இன்னொரு மேண்டிஸும் வந்து பார்த்தீங்கன்னா அந்த இடத்துக்கு வந்துடுறாங்க. ஸோ அப்படி அந்த இடத்துக்கு வந்ததுக்கப்புறம் இந்த மேண்டிஸ் வந்து இவனுக்கு என்ன நடக்குதுன்னு தெரியல, என்னப்பா பண்ணுறீங்க எல்லாம் என் வீட்டுக்கு வந்து என்ன பண்ணிகிட்ருக்கீங்க, சரி நம்ம பண்ணுங்க இது, ஆனால் என்னோடய டீ குடிக்கிற நேரம், அதனால் என்னை யாரும் டிஸ்டர்ப் பண்ணாதீங்க, நான் நிம்மதியாக டீ குடிக்கலான்ட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு அவன் வந்து டீ குடிக்கலாம் அப்படின்னு சொல்லி டீ எடுத்து வாயில் வைப்பான். டப்புன்னு வாயில் வைக்கிறப்ப அந்த டீ கிளாஸ்லாம் வந்து பார்த்தீங்கன்னா உடஞ்சிரும். ஏன்னா அந்த வில்லை வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஆக்டோபஸ் உள்ள வந்து பார்த்தீங்கன்னா உள்ளே வந்துடுவான். அந்த கல்லெல்லாம் அவன் வந்த வேகத்தில் வந்து பார்த்தீங்கன்னா அந்த டீ கிளாஸில் வந்து பார்த்தீங்கன்னா உடஞ்சிரும். இவன் வந்து பார்த்தீங்கன்னா கோவம் அடிச்சிருவான், நான் தான் சொல்லிகிட்டே இருக்கேன், யாரா நீ டீ குடிக்கிறப்ப ஏன்டா வந்து அட்டாக் பண்ணிட்டு இருக்க அப்படின்னு சொல்லிட்டு அவனுக்கும் அந்த ஆக்டோபஸ் 2 பேரும் வந்து பார்த்தீங்கன்னா சண்டை போட ஆரம்பிக்கிறாங்க. இந்த சண்டை போடுற டைமில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஐசாவை வந்து பார்த்தீங்கன்னா பிளான் பண்ணிட்டு இருக்கோம், நம்ம வந்து பார்த்தீங்கன்னா இவன் எப்படியாவது நம்ம கண்ட்ரோல் பண்ணி இவனை பிடிச்சாகணும் அப்படின்னு சொல்லிட்டு. சரி நான் என்னோட கண்ணை வந்து பார்த்தீங்கன்னா பிளைண்ட் பண்ணிடுறேன், அந்த கேப்பில் கொய்ச்சி நீ உன்னோட பவர் லோட் பண்ணி இவனை அட்டாக் பண்ணு, உன்னோட பவர் ஒர்க் ஆகுது அப்படிங்கிறத பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஐசாவை அவனோட கண்ணை வந்து பார்த்தீங்கன்னா மறைச்சிட்றான். இந்த மேண்டிஸும் இந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா பிடிச்சிக்கிறான். இந்த டைமில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம கொய்ச்சி அவனோட ஃபுல் பவரை வந்து பார்த்தீங்கன்னா லோட் பண்ணிகிட்டு இருக்கான் அவனோட கையில். அது வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட உங்களுக்கு அந்த நம்ம நருட்டோ ஃபஸ்ட்டு எப்படி அவன் ரசிங்கனை லோட் பண்ணுவானோ அதே பொசிஷன் அதே ஃபீச்சர் எல்லாமே அப்படியே இருக்குது. அவனோட கால் 2 வந்து பார்த்தீங்கன்னா ஆங்கரில் இருக்குது, அதனால ரீகாயில் ஆகாது அவனுக்கு. அவன் வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல் பவர் லோட் பண்ணிவிட்டு க்ளோஸ் ரேஞ்சில் இருக்கான், பவரை அட்டாக் பண்ணி பார்க்குறான் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பவரை அட்டாக்கும் பண்ணுறான்.
ஸோ பவர் அட்ராக்ட் பண்ணதுக்கு முன்னாடி மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். ஸோ நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணவே மாட்டேங்கிறீங்க, கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்கள் ப்ளீஸ். ஓகே, இப்போ அவன் பவர் அட்டாக் பண்ணி அந்த பவரை வந்து பார்த்தீங்கன்னா யூஸ் பண்ணவும் செஞ்சிடறான். யூஸ் பண்ணதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா அவனுக்கு ஓரளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா டேமேஜ் ஆகுது. ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப டேமேஜ் ஆகிற மாதிரி காமிச்சிருக்காங்க. பட் அட்டாக் பண்ண அடுத்த செகண்டே வந்து பார்த்தீங்கன்னா அவன் டப்புன்னு அவனோட பொசிஷனுக்கு வந்துடுறான், ஃபைட்டிங் பொசிஷனுக்கு வந்துட்டு நம்ம கொய்ச்சியை மறுபடியும் துரத்த ஆரம்பிக்கிறான். ஐயோ இது கொஞ்சம் தான் ஒர்க் ஆச்சு, மறுபடியும் இவனை கோவப்படுத்திட்டேன் போல், ஏதாவது பண்ணுங்க ஐசாவா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம எரேசர் ஹெட்டை பற்றி சொல்கிறான். நம்ம எரேசர் ஹெட்டும் அந்த 2 பேரும் வந்து பார்த்தீங்கன்னா அவனுங்க சரி நீ அதை லூர் பண்ணி வெளியே கூட்டிகிட்டு போ, நாங்கள் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நெட் மாதிரி நாங்கள் அவனை பிடிக்கிறதுக்காக நாங்கள் யூஸ் பண்ணிடுறோம். அப்போ நம்ம வந்து பார்த்தீங்கன்னா அவனை ஈஸியாக பிடிச்சிடலாம். ஏன்னா அவன் ஸ்குட் மாதிரி தானே இருக்கான். ஸோ அவனோட எல்லா கைகளும் வந்து பார்த்தீங்கன்னா அந்த நெட்குள்ளே போய் மாட்டிக்கும், அவனால் வெளியே வர முடியாது. நீ அவனை வெளியே கூட்டு போ அப்படின்னு சொல்கிறான். வெளியே கூட்டு போகிறப்பே நம்ம எரேசர் ஹெட் பறந்து போய் வெளியே வர டோரை வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நெட் மாதிரி ஃபார்ம் பண்ணிடுறான். அவனோட கையில் இருக்க அந்த நூலை வச்சு ஒரு நெட்டை மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா ஃபார்ம் பண்ணிடுறான். நம்ம கொய்ச்சி அந்த நெட்டில் பூந்து வெளியே வந்துடுறான். பட் அவனோட அந்த வில்லனோட உடம்பு ரொம்ப பெருசாக இருக்கனால அந்த வில்லன் மாட்டிக்கிறான். மாட்டினால அந்த வில்லன் வந்து பார்த்தீங்கன்னா முடிச்சிடுறாங்க. பிடிச்சதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம கொய்ச்சி வந்து கேட்குறான், சரி அதுதான் பிடிச்சிட்டமே, உங்கள் கை இப்போ எப்படி இருக்குது, உங்கள் கை பரவாயில்லையா அப்படின்னு நம்ம எரேசர் ஹெட்டை பற்றி கேட்குறான். நம்ம எரேசர் ஹெட்டும் வந்து பார்த்தீங்கன்னா நான் கொஞ்சம் தான் டிஸ்லொகேட் ஆகிட்டுருக்கு அப்படின்னு சொல்லியிருக்கான். சரி ஓகே உங்கள் கையை பார்த்துக்கோங்க சார், நான் இங்கேருந்து கிளம்புறேன் அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து எப்படியே நைஸாக நழுவலான்னு பார்க்குறா. பட் நம்ம எரேசர் ஹெட் வந்து அதெல்லாம் இருக்கட்டும், நீ ஒரு நிமிஷம் நில்லு அப்படிங்கிறான். அப்புறமேட்டு அங்கே இருக்க மேண்டிஸும் அந்த 2 பேரும் சொல்கிறாங்க, இப்படிலாம் ட்ரீட் பண்ணாதப்பா, நீ ஏன் அவனை ஒரு வில்லனாக ட்ரீட் பண்ணுறேன், அவனும் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சிவிலியன் தான், நமக்கு ஹெல்ப் பண்ண தானே வந்திருக்கான், நீ ஏன் இப்படி ட்ரீட் பண்ணுற அப்படின்னு அவனை வந்து என்ன கேட்குறாங்க. ஏன்னா இந்த மாதிரி பவர் யூஸ் பண்ணக்கூடாது லைசன்ஸ் இல்லாமல், அதனால் எரேசர் ஹெட் வந்து வேணால் ப்ரோ ஹீரோ தானே, ஸோ இது அவனோட கடமை, இந்த மாதிரி பிடிச்சி தான் ஆகணும். அப்போ தான் வந்து சொல்கிறான், இல்லை நான் அந்த மாதிரி சொல்ல வரல, பட் வந்து பார்த்தீங்கன்னா இவன் இந்த மாதிரி பிரச்சனை போய் மாட்டினானா ஒரு நாள் இவனுக்கு தான் ஒரு மிகப்பெரிய பிரச்சனையாக வந்து சேரும், அதனால் இதெல்லாம் ரொம்ப தப்பு, இப்படிலாம் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு இருக்கப்ப நீ சொல்கிறதுலாம் கரெக்டு தான், ஆனால் நீ இந்த சமயத்தில் நியாயமாக நீ அவனுக்கு ஹெல்ப் தான் கேட்கணும், ஏன்னா அவன் இல்லாமல் நம்மளால் இவனை பிடிச்சிருக்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு இருக்கான். சரி அதெல்லாம் இருக்கட்டும், சரி நீங்கள் பேசிகிட்டு இருங்க, நான் போய் அவனை ஒரு கை பார்த்துட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு அவன் சும்மா இருந்தவனை போய் அட்டாக் பண்ண போயிருக்கான். அவன் வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஸ்குட் வில்லை வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் மறுபடியும் கோவம் வந்துடுது. அவன் வந்து பார்த்தீங்கன்னா அந்த நெட்டில் இருந்து வெளியே வந்துடுறான். ஸோ வெளியே வந்த உடனே வந்து பார்த்தீங்கன்னா அங்கே இருந்த கரேஜை இடிஞ்சு கீழே விழுந்துருது. எல்லாத்துக்கும் ஒரே சாக்கை. இப்போ தான் வந்து பார்த்தீங்கன்னா கஷ்டப்பட்டு பிடிச்சி வச்சுருக்கானுங்க அந்த வில்லனை. இந்த மேண்டிஸ் என்னடானா போய் அவனை கடுப்பேற்றி அவனை வந்து பார்த்தீங்கன்னா அவுத்து விட்ருவான். அவனும் வந்து பார்த்தீங்கன்னா வெளியிருந்து எஸ்கேப் ஆகிட்டு ஓட ஆரம்பிச்சிருவான். சரி நம்மளாம் அப்புறமா பேசிக்கலாம், எப்போ நான் ஒன்றும் பண்ணலப்பா, நான் திஸ் இஸ் நாட் மை ஃபால்ட்டுப்பா அப்படின்னா அவன், எப்போ நான் ஒன்றும் பண்ணலப்பா, அவன் வந்து தப்பிச்சிட்டான் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மாதிரி பாவமான மூஞ்சி வச்சுட்டு நம்ம எரேசர் ஹெட்டுக்கிட்ட சொல்கிறான். சரி அதெல்லாம் இருக்கட்டும், வாங்க இப்போ நம்ம அவனை போய் பிடிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு மறுபடியும் நம்ம எரேசர் ஹெட்டும் அந்த 2 மேண்டிஸும் அப்புறம் அவங்களோட பாஸான பெரிய மேண்டிஸும் அப்புறம் நம்ம கொய்ச்சியும் வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஸ்குட்டை வந்து பார்த்தீங்கன்னா அதாவது அந்த வில்லனை துரத்தி பிடிக்கிறாங்க. கிட்டத்தட்ட ஈவினிங் ஆயிடுது. அந்த வில்லனும் தப்பிச்சிட்றான். எங்கடா தப்பிச்சான்னு வந்து பார்த்தீங்கன்னா கேட்டிங்கன்னா அந்த வில்லனுக்கு ட்ரக் பண்ணி அவனை இன்ஜெக்ட் பண்ண அந்த மாஸ்டர் தான் வந்து பார்த்தீங்கன்னா இவன். ஓகேவா, இவன் இன்னும் யார் என்னன்னு தெரியல. பட் இவன் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம இப்போதைக்கு ஃப்ளாஷின்னு இவனை மென்ஷன் பண்ணுவோம், ஏன்னா இவனை ஒரு பவர் வந்து ரொம்ப ஃப்ளாஷாக இருக்கும். ஸோ இவன் தான் அந்த மாஸ்டர் வந்து பார்த்தீங்கன்னா வெளியே. ஸோ அந்த மான்ஸ்டரோட அனாலிசிஸ்லாம் வந்து பார்த்துட்ருக்கேன். அந்த மான்ஸ்டர் எவ்வளோ வேகமாக ஓடுது, அதோட ஸ்ட்ரென்த் எவ்வளோ, அதோட அட்டாக் பவர் எவ்வளோ அப்படின்னு சொல்லிட்டு அதை வந்து பார்த்தீங்கன்னா இன்வெஸ்டிகேட் பண்ணிகிட்டு இருக்கான். ஏன்னா அப்போ தான் அவனால் அடுத்த ட்ரக்கை வந்து பார்த்தீங்கன்னா ப்ரொடியூஸ் பண்ண முடியும். டப்புன்னு வந்து நான் மான்ஸ்டர் இவனை தான் நோக்கி வருது. அதுக்கப்புறம் அந்த மான்ஸ்டரை வந்து பார்த்தீங்கன்னா இவன் அட்டாக் பண்ணி டிஃபீட் பண்ணிடுறான். ஏன்னா இவன் அந்த அளவுக்கு பவர்ஃபுல்லானவன், இவனால் வந்து பார்த்தீங்கன்னா வேகமாக மூவ்மெண்ட் பண்ண முடியும். அவன் வந்து பார்த்தீங்கன்னா அந்த பவர் யூஸ் பண்ணி அந்த மான்ஸ்டரை அட்டாக் பண்ணி கீழே அடித்து போட்டுடுறான். போட்டதுக்கப்புறம் அந்த மான்ஸ்டர்கிட்டேருந்து சாம்பிளை வந்து எடுத்துகிட்டு இருக்கான். இவனோட பிளான் என்னன்னா ஒரு பர்ஃபெக்டான ஒரு ட்ரக்கை சூஸ் பண்ணுறது தான். அதனால் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஏகப்பட்ட எக்ஸ்பெரிமெண்டெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா பண்ணிகிட்ருக்கான். ஒவ்வொரு மான்ஸ்டரையும், அதாவது ஒவ்வொரு மக்களையும், ஒவ்வொரு வில்லனையும் வந்து பார்த்தீங்கன்னா இன்ஜெக்ட் பண்ணி அவங்கக்கிட்ட இருக்க மறுபடியும் அந்த ட்ரக்கை எடுத்து அந்த ட்ரக்கை வந்து பார்த்தீங்கன்னா பர்ஃபெக்ட் ஆகலாம்னு சொல்லி பார்த்துட்ருக்கான். அதுதான் இவனோட பிளானாக இருக்குது. இந்த மாதிரி அவன் ட்ரக்கை எடுத்துகிட்டு போயிட்டுருக்கான். ட்ரக்கை எடுத்து போயிட்டுருக்கப்பவே டக்குன்னு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கல் மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா தூக்கி எறிகிறாங்க யாரோ. அவன் அந்த கல் பட்டு இவனுக்கு வந்து பார்த்தீங்கன்னா லைட்டாக ஒரு ஸ்க்ராட்ச் ஆயிடுது. அதுக்கப்புறம் அவனுக்கு யாரான்னு வந்து பார்க்குறான், அந்த கீழே அடிச்சு போட்ட மான்ஸ்டர் தான் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கல் எடுத்து அவன் அட்டாக் பண்ணியிருக்கு. அதை அட்டாக் பண்ணோடனே இவனுக்கு சரியான கோவம் வந்துடுது. ரொம்ப கோவத்தோடு வந்து பார்த்தீங்கன்னா அந்த மான்ஸ்டரை போய் வந்து பார்த்தீங்கன்னா இவன் அட்டாக் பண்ண ஆரம்பிக்கிறான். உனக்கு இந்த மூஞ்சோட வேல்யூ என்னென்னு தெரியுமா, நான் எவ்வளோ கஷ்டப்பட்டு என்னோடய மூஞ்சில் இருந்த ஸ்காரை நான் வந்து பார்த்தீங்கன்னா கொண்டு வந்தேன்னு தெரியுமா, என்னோடய மாஸ்டர், அதாவது என்னோடய மாஸ்டரோட சிசியனாக இருக்கணும் அப்படிங்கிறதுக்காகவே என்னோடய மாஸ்டர் மாதிரியே நான் வந்து பார்த்தீங்கன்னா என்னோடய மூஞ்சில் இருந்த ஸ்காரை கொண்டு வரணும்னு ஆசைப்பட்டேன். இது வந்து அவரோட பிராண்ட் வேல்யூ, நான் மட்டும்தான் அவரோட சக்ஸஸராக இருக்கணும், அதாவது நான் மட்டும்தான் அவரோட வாரிசு மீன்ஸ் அவருக்கு அடுத்து வரக்கூடிய ஒரு ஹீரோவாக இருக்கணும் அப்படிங்கிறதுக்காகவே நான் இந்த மாதிரி ஒரு ஸ்காரை கொண்டு வந்தேன். நீ என்னடானா ஒரு கல்லை அசால்ட்டாக எரிஞ்சு என்னோட மூஞ்சில் இன்னொரு ஸ்கார் எடுத்துகிட்டு வரலான்னு பார்க்குறியா அப்படின்னு சொல்லிட்டு கோவமாக வந்து பார்த்தீங்கன்னா அந்த மான்ஸ்டரை பார்த்து அவன் திட்டிகிட்டே அட்டாக் பண்ண ஆரம்பிக்கிறான். அவனோட ஃபுல் பவர் யூஸ் பண்ணி அந்த மாஸ்டரை வந்து பார்த்தீங்கன்னா அட்டாக் பண்ணுறான்.
ஸோ பார்த்துருப்பீங்க. இதுதான் அவனோட பவர். ஃபுல் பவர் வந்து பார்த்தீங்கன்னா யூஸ் பண்ணி அந்த மான்ஸ்டர் அட்டாக் பண்ணுவான். அட்டாக் பண்ணதுக்கப்புறம் இவனுக்கும் வந்து பார்த்தீங்கன்னா லிமிட் ஆகிரும். சொல்லிடுவான், ஐயோ நானும் வந்து பார்த்தீங்கன்னா லிமிட்டுக்கு வந்துட்டேன், என்னோடய பாடியோட லிமிட் வந்துருச்சு, பட் இருந்தாலும் உன்னைய நான் சும்மா விட மாட்டேன், என்னோட மூஞ்சில் இன்னொரு ஸ்காரை கொண்டு வந்த உன்னைய நான் உயிரோட விட மாட்டேன், உனக்கு 5 செகண்ட் டைம் தரேன், அதுக்குள்ளே நீ ஒழுங்காக உன்னோட மன்னிப்பை கேட்டுட்டு ஒழுங்காக செத்து போயிரு அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா சொல்லிவிட்டு அவனுக்கு வந்து பார்த்தீங்கன்னா 5 செகண்ட் வந்து பார்த்தீங்கன்னா கொடுத்துட்ருப்பான். 5 4 3 2 1 அப்படின்னு சொல்லி வந்து பார்த்தீங்கன்னா கவுண்ட்டும் பண்ணிகிட்ருப்பான். இந்த மாதிரி கவுண்ட் பண்ணிவிட்டு கடைசியில் 1 அப்படின்னு சொல்கிறப்ப டப்புன்னு வந்து பார்த்தீங்கன்னா நம்ம கோய்ச்சி அங்கேருந்து வந்துடுவோம். யார் பண்ணி அந்த மான்ஸ்டர் கிட்ட அங்கே இருக்காது, அந்த மான்ஸ்டர் ரொம்பவும் பயங்கரமான மான்ஸ்டர், அங்கேருந்து கிளம்பிடு, அங்கேருந்து வேகமாக ஓடிடு அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா நம்ம கோய்ச்சி சொல்லுவான். ஏன்னா நம்ம கோய்ச்சி இவனை வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப தூரத்தில் இருந்து பார்க்குறனால இவனை ஒரு சிவிலியன்னு நினச்சிப்பான். ஸோ சிவிலியன் நினச்சிட்டு அங்கேருந்து போயிடு அப்படின்னு சொல்கிறப்ப இவன் வந்து பார்த்தீங்கன்னா வந்துட்டான் அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்த விட்டு டக்குன்னு மறைஞ்சி அவனோட ஃப்ளாஷ் பவரை யூஸ் பண்ணி அவன் டக்குன்னு ஸ்பீடாக வந்து பார்த்தீங்கன்னா போயிடுவான். போனதுக்கப்புறம் நம்ம ஐசாவா எல்லாருமே வந்துடுவாங்க. யாருப்பா இந்த மான்ஸ்டரை இப்படி அடித்து போட்டு வச்சது, யாரோ இதுக்கு முன்னாடி நம்மளை வந்து பார்த்தீங்கன்னா இந்த மான்ஸ்டரை வந்து இவ்வளோ அடித்து போட்டு வச்சுருக்காங்க அப்படின்னு இவங்க 2 பேர் பேசிகிட்டு இருக்க நம்ம கோய்ச்சி, நான் இங்கே ஒருத்தனை பார்த்தனே, எங்கே அவனை காணும் அப்படின்னு சொல்லி நம்ம கோய்ச்சி அவன் அந்த சைடு தேடிட்டு இருப்பான். அவனுங்க அடித்து போட்ட மான்ஸ்டரை வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஐசாவை போலீஸ்கிட்ட வந்து பார்த்தீங்கன்னா இன்வெஸ்டிகேஷனுக்காக விட்டதுக்கப்புறம் அடுத்த நாள் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஐசாவாவும் இன்வெஸ்டிகேட்டரும் வந்து பார்த்தீங்கன்னா பேசிகிட்டு இருப்பாங்க. அந்த மான்ஸ்டரை வந்து பார்த்தீங்கன்னா யார் அந்தளவுக்கு அடித்தாங்க அப்படிங்கிறத நம்மளால் கண்டுபிடிக்க முடியல. அதுவும் இல்லாமல் அந்த மான்ஸ்டர் யார் அப்படிங்கிறதும் நம்மளால் கண்டுபிடிக்க முடியல. நம்ம அதை பற்றி இன்வெஸ்டிகேட் போயிட்டுருக்கு. எனக்கு என்னமோ ஒரு டவுட் இருக்குது, அந்த மான்ஸ்டரை யார் அப்படி அடிச்சிருப்பாங்கன்னு. இதுக்கு முன்னாடி இருந்தால் அந்த நக்கிள் டெஸ்டர், அதாவது இவன் தான் வந்து பார்த்தீங்கன்னா நருஹட்டாவோட விஜிலாண்டி, மிகப்பெரிய ஒரு ஃபேமஸான விஜிலாண்டியாக இருந்திருப்பான். சீசன் 1 இவனுக்கு கீழே தான் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம கோய்ச்சியும் வேலை செஞ்சுட்டு இருந்திருப்போம். அதுக்கப்புறம் சீசன் 2 இவனை காமிச்சிருக்க மாட்டாங்க. அப்போ போலீஸ் சொல்லுவான், ஒருவேளை அவனாக தான் இருக்குமோ அப்படின்னு சொல்லிட்டு இருக்கப்ப நம்ம ஐசாவா சொல்லுவான், இல்லை இப்போலாம் அவனோட நடவடிக்கைகள் அதிகமாக இல்லை, எனக்கு என்னமோ அவன் மேலே டவுட் இல்லை, இது வந்து பார்த்தீங்கன்னா இந்த விஜிலாண்டிஸாக இருக்க வாய்ப்பு இல்லை அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஐசாவாவும் அந்த போலீஸ்கிட்ட சொல்லி பேசிட்டு போயிட்டுருப்பான். பேசிட்டு போயிட்டுருக்கப்பவே அங்கேருந்து வந்து பார்த்தீங்கன்னா நம்ம கோய்ச்சி பார்த்துருவோம் நம்ம ஐசாவை. ஐசாவா எப்படி இருக்கீங்க, என்ன பெட்ரோலுக்கு வந்திருக்கீங்களா அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஐசாவை பார்த்து நார்மலாக பேச ஆரம்பிப்பான். நம்ம ஐசாவை வந்து பார்த்தீங்கன்னா ஒரு முறை தான் முறைப்பான். ஐயோ அவர் இன்னும் முறைப்பில் தான் இருக்கார், எனக்கு வந்து பயமாக இருக்குது. சரி நேற்று தான் அவர் கூட கொஞ்சம் ஃபைட் போட்டோம், அதாவது அவர் கூட சேர்ந்து வேலை செஞ்சோம், சரி கொஞ்சம் ஃப்ரெண்ட்லியாக இருப்பார்னு நினச்சேன், ஆனால் அப்போல்லாம் இல்லை போலப்பா, நம்ம இந்த இடத்த விட்டு காலி பண்ணிடலாம் அப்படின்னு நம்ம பாப்பா கேள்கிட்ட வந்து பார்த்தீங்கன்னா சொல்லிட்டு இருப்பான். அதுக்கப்புறம் நம்ம ஐசாவை வந்து அந்த இன்வெஸ்டிகேட்டர் ஐசாவா கிட்ட கேட்பான், யாருப்பா அது உனக்கு தெரிஞ்சவங்களா அப்படின்னு. இல்லை எனக்கெல்லாம் யாருன்னு தெரியாது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஐசாவும் அவனுக்கு சமாளிச்சிருவான். ஏன்னா அவன் விஜிலாண்டின்னு தெரிஞ்சு தான் நம்ம போலீஸும் வந்து பார்த்தீங்கன்னா கண்டுபிடிக்க ஆரம்பிச்சிருவாங்க. ஏன்னா நம்ம கிராலர் தான் வந்து பார்த்தீங்கன்னா இவன் அப்படிங்கிறது தெரியாது. நம்ம கிராலரும் நம்ம கோய்ச்சியும் ஒன்று தான், பட் நம்ம கோய்ச்சி இப்போ அவனோட சூட் போட்டிருக்காதனால நம்ம போலீஸுக்கும் இவன் யாருன்னு தெரியாது. நம்ம ஐசாவும் கொஞ்சம் இவனை காப்பாற்றலான்னு சொல்லி ஹெல்ப் பண்ணியிருப்பான். ஸோ இதோட வந்து பார்த்தீங்கன்னா எபிசோட் 4 வந்து பார்த்தீங்கன்னா முடியுது. அண்ட் உடனே வந்து பார்த்தீங்கன்னா க்ளோஸ் பண்ணிடாதீங்க, மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அண்ட் லைக் போட மறந்துடாதீங்க. அண்ட் வீடியோவில் வேறு ஏதாவது ப்ராப்ளம்ஸோ அல்லது வேறு ஏதாவது சேஞ்சஸ் வேணும்னா மறக்காமல் கீழே கமெண்ட் பண்ணுங்கள். அண்ட் நீங்கள் நம்ம சேனலுக்கு புதுசாக இருந்தால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. அண்ட் நான் தான் மிஸ்டர் நோபடி அண்ட் ஐம் சைனிங் ஆஃப். டாடா பாய்.